கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்மை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்தால்தான் நான் மீண்டு வர முடியும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்தால்தான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும், ஒரு அதிசயம் நடந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு அதிசயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அறிந்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடப்பிக்க பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வருகிற பொழுது எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அதே போன்றதான அதிசயத்தை நான் இன்றைக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கடல், அந்த செங்கடல், முன்னாடி போனால் தண்ணி, பின்னாடி போனால் எதிரிகள். இங்கே ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும், இங்கே ஒரு அதிசயம் நடந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சரியான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நடப்பித்தார். செங்கடலை ஆண்டவர் ரெண்டாய் பிளக்கிறார், காற்றை அனுப்புகிறார். அந்த காற்று அப்படியே தண்ணீரை ரெண்டாக பிளக்கிறது. பாருங்க, அதிசயம் நடந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அதிசயத்தை செய்து அந்த மக்களை காப்பாற்றினார். தம்முடைய ஜனத்திற்காக எதையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நாம கஷ்டப்படுகிறத பார்த்து அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல, அவர் நமக்காக இறங்கி வந்து உதவி செய்கிற தெய்வம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அதிசயம் தேவைப்பட்டது. அந்த அதிசயம் நடக்கலை அப்படின்னா பார்வோனுடைய படைகள் வந்துடும். பார்வோனுடைய படைகள் வந்து இந்த மக்களெல்லாம் கொன்று போட்டுரும். ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும், அவ்வளோதான், எல்லாருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த மக்களை பாதுகாத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனால் பயப்படாதுங்க, கலங்காதுங்க. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகையினால கலங்காதுங்க, திகையாதுங்க, பயப்படாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நடப்பிப்பார். ஆகையினால விசுவாசத்தோடு கூட காத்திருங்க, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நிச்சயமாகவே இன்றைக்கு உண்டாக்குவேன்னு சொல்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காய் நன்றி. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயம் நடக்கட்டும். இஸ்ரவேல் மக்களுக்காக செங்கடலை ரெண்டாக பிளந்த தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக செங்கடலை போன்றதான தடைகளை பிளந்து உடைத்து நம்முடைய பிள்ளைகளை முன்னேற்றத்தின் பாதையில் நடக்க பண்ணும். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில்
இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.